கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற பகுதி என்னென்னா, ஏசாயா 40:3-4. இந்த வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், தேவனுக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள்னு இதில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கான பாதைகளை வழிகளை செவ்வைப்படுத்தும் தன்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஏன்னா சாதாரண மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் சகஜமானது தான். ஆனால் ஏசப்பா நம் வாழ்க்கையில் வரும்போது மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகணும். மாற்றம் இல்லாத வாழ்க்கையில் ஏசப்பா கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரின் வருகை சமீபத்திற்கான அடையாளங்கள் நம்ம முன்னாடி நடக்குது. அடுத்ததாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல பல இடங்களில் வசனம் கேட்க முடியாத பஞ்சங்கள் உண்டாகியாச்சு. எனவே நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும். நமது நிலைமை எப்போ வேணாலும் அப்படி மாறலாம். இந்த மாதிரி காலங்கள் வரும் முன்னாடி நாம் முழுசாக ஏசப்பாக்கு நம்மை அர்ப்பணிக்கும் தன்மை உள்ளவங்களாக காணப்படணும். அப்படி அர்ப்பணிக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி காலங்கள் வரும்போது தப்பி நிற்க முடியும். இப்போவே நிறைய உலக பிரகாரமான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம். எனவே இப்பொழுது இதில் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். அதாவது ஆவிக்குரிய நிலைமையில் பள்ளமாக தாழ்ந்து இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை தருவார். உயர்ந்திருக்கிற மலையும் குன்றுமான பாவ வாழ்வு தாழ்த்தப்பட்டு நமது கோணலான காரியங்கள் செவ்வையாகும். நிம்மதியற்ற கரடு முரடான வாழ்க்கையில் கண்டிப்பாக சமாதானம் உண்டாகும். இந்த வசனத்தை கையில் எடுத்து வச்சு கேளுங்க. எப்போவும் ஜெபிக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. இதன் உள் ரகசியம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதை பேசினா ரொம்ப டைம் பேசலாம். ஆனாலும் நமது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு புரிகிற மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணி பேசியிருக்கேன். இதுபோல் சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. நான் இப்போ ஒவ்வொரு விஷயம் திருப்பியும் சொல்கிறேன். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பள்ளமாக தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற நமது வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை தருவார். உயர்ந்து இருக்கிற மலையும் குன்றுமான நமது பாவ வாழ்வு கஷ்டங்கள் தாழ்த்தப்படும். நமது கோணலான காரியங்கள் ஏசப்பா முன்னாடி செவ்வையாகும். நிம்மதியற்ற கரடு முரடான வாழ்க்கையில் கண்டிப்பாக சமாதானம் உண்டாகும். இதையெல்லாம் சொல்லி ஜெபிங்க. வசனத்தை எடுத்து வச்சு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வறண்ட வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கண்டுகொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.